அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சென்ற குதுபாக்கள்ல துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள் அது ஞாபகமூட்டப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல 10வது தினத்தில இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்குது, மிக முக்கியமான ஒரு இபாதத் ஒன்று இருக்குது. யார் இந்த அமல, யார் இந்த இபாதத்தை சட்ட திட்டங்களை சரியாக பேணி சரியான முறையில செய்வாங்களோ அதனாலதான் அந்த இபாதத்துடைய பூர்த்தியான கூலி எங்களுக்கு வந்து சேரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்பான் என்று சொல்லக்கூடிய உதுஹியாவுடைய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வருடா வருடம் இந்த விடயங்கள் பேசப்படுவது, வருடா வருடங்கள் இந்த விடயங்கள் உம்மத்துக்கு மத்தியில சொல்லப்படுவது, எவ்வளவு மிம்பர் மேடைகள் இது சொல்லப்படுவது. ஏன் இது வருடா வருடம் ஞாபகம் காட்டப்படுவது என்றா, இந்த அமல்ல எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் மனிதர்கள் இந்த அமலுடைய விஷயத்தை தெரியாம எவ்வளவு பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில மனிதர்கள் வேணும் என்றே பராமுகமாயிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதலாவதாக விளங்கிக்கோங்க, குர்பான் என்றா என்ன? ஏன் குர்பான் என்ற பெயர் இந்த அமலுக்கு? கர்ப் என்ற வார்த்தையில இருந்து இந்த குர்பான் என்ற வார்த்தை பிரிக்கப்பட்டுச்சு. கர்ப் என்று சொல்லி சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறது. குர்பான் என்றா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய ஒரு அமல். அதே போல இந்த அமலுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, உதுஹியான்னு சொல்லக்கூடிய பெயர். முதலாவது அமலை செய்யறதுக்கு முன்னால ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளணும். நான் சும்மா செல்றது குர்பான்னு சொல்லி, சும்மா செல்றது உலுஹியான்னு சொல்லி, ஆனா ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டீங்கன்னே தெரியா. குர்பான் என்றா அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கக்கூடிய அமல் உதுஹியா என்று சொல்லி சொன்னா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. கீல சம்மைத லிஅன்னஹா பிதுஹா, இது துஹாவுடைய நேரம் இந்த அமல் ஆரம்பிக்கப்படுவதின் காரணமாக உதுஹியா என்ற பெயர் இந்த அமலுக்கு வைக்கப்பட்டிருக்குது. வேற எந்த காரணமும் இல்ல. துஹாவுடைய நேரத்தில் இந்த அமல் ஆரம்பிக்கப்படுவது, அதாவது பெருநாளுடைய தொழுக, பெருநாளுடைய குத்துபாவுக்கு பின்னால இருந்து ஹதரத் எவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறாங்களோ, குத்துபா எவ்வளவு நேரம் செய்யப்படுவதோ, நாங்க ஒரு நேரம் குறிச்சு கொடுக்கிறது இல்ல. அவர் எவ்வளவு நேரம் எடுக்கிறார் குத்துபாவுக்கு, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல குத்துபா முடியுதா, அந்த குத்துபா முடிஞ்சதுல இருந்துதான் இந்த அமல் ஆரம்பம். அந்த குத்துபா முடியாம அமல் ஆரம்பம் இல்ல. அவ குத்துபா முடிஞ்சதுல இருந்து முற்பகலுடைய நேரம், துஹாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறதாலதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, இந்த அமலுக்கு உதுஹியா என்ற பெயர் துஹாவுடைய நேரம் செய்யப்படுற அமல். இப்ப இது முதலாவது விஷயம். ஏன் குர்பான் என்ற பெயர், ஏன் உதுஹியா என்ற பெயர் இப்ப எங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதுஹியாவுடைய அமல் இது எப்ப ஆரம்பிச்ச அமல் எங்களுக்கு தெரியும். ஹஜ் பெருநாளுடைய தினம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆட்ட குர்பான் செஞ்சாங்க. அந்த நாள்ல இருந்து நாங்க எல்லாரும் தொடர்ச்சியாக இதுவரை காலமும் இந்த குர்பானுடைய அமலை செய்றோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், உதுஹியாவுடைய கடமையை நாங்க செய்றோம். ஆனா குர்பான் என்றது ஒரு ஆடு மாடு அறுத்து குர்பான் செய்யறது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் அல்ல, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஆரம்பிச்சிச்சு. இது குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசுது. குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொண்டு வருவது. யாருடைய காலத்தில் இந்த குர்பான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? முதலாவதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஹாபில் காபில் 2 மகன்மார், இந்த 2 மகன்மாரின் மூலமாகத்தான் முதலாவது குர்பான் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 2 மகன். இந்த 2 மகன்ல 2 பேரும் 2 பெண்களை விரும்பினா. இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி ஒண்ணு இருந்துச்சு. ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணினாங்க, இந்த பெண்ணை முடிக்கணும் என்று சொல்லி. சகோதரர்கள் 2 பேரும் ஒரு பெண்ணை தான் விரும்பினாங்க. இந்த நேரத்தில் இந்த 2 பேரும் முடிவு செஞ்சாங்க, நாங்க அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒரு மலைக்கு மேல ஒரு ஆடொண்ட கொண்டு போய் வைப்போம். எந்த ஆட்டை, யாருடைய ஆட்டை அல்லாஹ் எடுத்துக்கொள்றானோ, யாருடைய குர்பான் அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவங்க தான் இந்த பெண்ணை நிக்கா முடிக்கணும். குர்ஆன்ல இந்த சம்பவம் வருது. வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக்,
இஸ் கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டு ஒரு மலைக்கு மேலால ரெண்டு ஆட்டையும் வச்சாங்க. வெச்சதுக்கு பின்னால ஒத்தர் ஆட்டம் அல்லாஹ் அப்படி ஒசத்தினான், இன்னொருத்தர் ஆட்டம் அல்லாஹ் கபூல் செய்யல. அப்ப முதலாவது குர்பான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். அந்த காலத்துல இருந்து மிருகங்கள் பலி கொடுக்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது இன்றைக்கு நேற்று உருவாகின ஒரு அமல் அல்ல. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம். அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்படுறார் அநியாயமா, பனி இஸ்ராயீல்களை சேர்ந்தவர். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா. இந்த கொலை செய்யப்பட்ட மனிதனை யாரு கொலை செஞ்சேன்னு கண்டுபிடிக்கணுமா, மாடொண்ட குர்பான் கொடுத்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆடு மாடு குர்பான் கொடுக்கிறது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்ல, அதுக்கு முன்னால வாழ்ந்த எங்களுடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது அப்படியே வாழையடி வாழையாடி வாழையடி வாழையாக வந்து வந்து வந்துதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல தான் ஹஜ் பெருநாளுடைய தினம் நாங்க எல்லாரும் உலுஹிய்யா குர்பான் என்ற அமலை வருடா வருடம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இதுதான் இந்த குர்பானுடைய ஆரம்பம். இந்த உலுஹிய்யா குர்பானுடைய அமலுடைய ஆரம்பம் இதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு பனி இஸ்ராயீல்களுக்கு அல்லாஹ் அப்படி சொன்னான், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அப்படி சொன்னான். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குர்பானை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், ரொம்ப சின்ன ஆயத், முழு குர்ஆனிலே மாக சிறிய சூரா சூரத்துல் கௌசர். அல்லாஹ் இதுல விளங்கப்படுத்துறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களோட ரப்ப நீங்க தொழுவுங்க, அதே போல வன்ஹர் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானும் கொடுங்க. இது தொழுகையோட சேர்த்து அல்லாஹ் இந்த அமலை சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே குர்பானுடைய விஷயத்துல எந்த கேள்வியும் மனிதர்கள் கேட்க வானம். ஏன் குர்பான் கொடுக்கணும் என்ற கேள்வி வானம். இப்ப இந்த சமூகத்துல அதிகமாக எழும்பிக்கிற கேள்வி அதுதான். ஏனென்றா நாங்க பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு இதோல நாங்க காட்டி கொடுக்காதனால இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் என்னமோ பெருசு படிச்சுட்டாங்க, அந்த கோர்ஸ் செஞ்சாங்க இந்த கோர்ஸ் செஞ்சாங்க என்று சொல்லி இவங்க மார்க்கத்துடைய விஷயத்துல கேள்வி கேட்கலாம். வந்து கொண்டு ஏன் இந்த அமலை செய்யணும், ஏனப்பா குர்பான் கொடுக்கணும், ஆடு மாடு பாவம் இல்லையா, சின்ன போகல பாவம் பாக்குறல்ல, ஆனா குர்பான் ஒன்று கொடுக்க போல பாவமே அப்பா, இப்படி செய்யணுமா, அல்லாஹ்வுடைய கட்டளையில கேள்விவானம். ஹஜ்ஜுடைய மாசம் என்றது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அடிபணிங்க. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுக்கு மாற்றம் செய்யவே வாணும், அதுதான் ஹஜ்.